ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து க்ளே வச்சு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே பாதி வந்து முடிச்சிட்டேன். நான் வந்து பர்கர், அதுக்கப்புறம் எக்கு அதெல்லாம் இருக்க மாதிரி தான் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபெவிக்ரில் மாடல் க்ளே தான் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த கட்டை ஒன்று பண்ணிட்டேன். சீஸு, அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, பவுலு எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிண்ணம் தான் பண்ணிகிட்ருந்தேன். அந்த கிண்ணம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த கிண்ணம் தான் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நடுவில் வாட்டர் பார்த்திங்கன்னா தொட்டு பண்ணோன்னா அந்த க்ளே வந்து சீக்கிரமாக வந்து காயாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து ஒரு வடை ஒன்று, அதுக்கப்புறம் டோனட் ஒன்று பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நல்லாவே வந்து ஒரு 3 to 2 hours வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் நான் வந்து பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நல்லாவே வந்து அதை கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து அக்ரிலிக் கலர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து இப்போ கலர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்கிட்ட திக்கான மார்க்கர்ஸ் இல்லை அப்படின்றதுனால ஃப்ளோட்டிங் பென் இருக்கும்ல, அதை வச்சு வந்து கலர் அடிச்சிட்ருந்தேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பானிபூரி வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து பர்கர், அதுக்கப்புறம் டோனட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் எக்கு பண்ணுறது எப்படி மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் பானிபூரியும் அதுக்கப்புறம் வடாவும் எப்படி வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி வந்து முடிச்சிட்டேன். என்கிட்ட வார்னிஷ் இல்லை, ஸோ அதனால் ஃபெவிகம் இருக்கும்ல, ஃபெவிகம்மை வந்து நான் வார்னிஷாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சூப்பரான ஐடியா அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஃபெவிக்ரில் மாடல் க்ளேக்கு வந்து நீங்கள் இந்த ஃபெவிகம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா அந்த ஃபெவிகமும் வந்து திக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஷைனியாக தான் இருக்கும். மறக்காமல் வீட்டில் வந்து இந்த ஐடியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஷைனியாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் அடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி அடிக்கினதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா 2 மேக்னெட் மட்டும் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது அவுட்புட். பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாஸ், அதுக்கப்புறம் எக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி ஒரு டோனட்டுமே பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி இருக்குதுன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். Bye bye. Wish you all